கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளில் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அன்று உங்களை ஆசீர்வதிப்பார். பிறந்த நாளை காண்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள இருப்பீர்கள். திருமண நாளை காண்கிற உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து சாட்சியை வைப்பார். இந்த நாளில் துக்கத்தோடு இருக்கிற எல்லாருடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகும் 12வது அதிகாரம் 40வது வசனம். இசக்கார், செபுலோன், நப்தலின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா, அத்திப்பழ அடைகள், வற்றலான திராட்சை பழங்கள், திராட்சரசம், எண்ணெய், ஆடு மாடுகள் ஆகியவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றி கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு மகிழ்ச்சி உண்டாகும். பாருங்களேன், வேண்டிய மட்டும் எல்லாவற்றையும் தாவீது நாட்களில் கொண்டு வந்தாங்க. எல்லாம் வந்து சேர்ந்த உடனே பெரிய மகிழ்ச்சி. இஸ்ரவேலிலே ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையானதெல்லாம் வேண்டிய மட்டும் கிடைக்கும்போது துக்கமாக இருக்கும். சந்தோஷம் தானே, மகிழ்ச்சி தானே. தாவீதுடைய நாட்களில் மட்டும்தான் மகிழ்ச்சி உண்டாச்சா? அன்னைக்கு மட்டும்தான் மகிழ்ச்சியா? இன்னைக்கு மகிழ்ச்சி தர மாட்டாரா? நம்ம ஆண்டவர் யாரு? நம்ம மகிழ்ச்சி இருக்க விரும்புகிறவர், சந்தோஷமாக இருக்க விரும்புகிறவர். நம்ம துக்கத்தோடு இருக்கன்னு அவர் விரும்புகிறாரா? இல்லவே இல்லை. நம்முடைய உள்ளார்ந்த மனுஷன் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். நம்முடைய இருதயத்தில் எப்பவுமே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி இருக்கணும் என்று விரும்புகிறார். நிச்சயமாக அற்புதம் செய்வார். யாரெல்லாம் வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு, நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்தில் ஏன் வாழணும் அப்படின்னு இருக்கிறீங்களோ, உங்களோட கர்த்தர் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க போகிறார். நிச்சயமாக செய்வார். ஆண்டவர் செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. படிச்சிருக்கீங்களா? வேலை கிடைத்து மகிழ்ச்சி உண்டாகும். திருமணம் நடக்கலையா? திருமணம் நடந்து மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தை இல்லையா? குழந்தை பாக்கியம் தந்து மகிழ்ச்சி உண்டாக்குவார். பிரிந்து வாழ்கிறீங்களா? பிரிவினையை மாற்றி சேர்ந்து வாழ வைத்து மகிழ்ச்சியை உண்டாக்குவார். கடன் பாரமா? கடன் பிரச்சனையை மாற்றி மகிழ்ச்சியை உண்டாக்குவார். கர்த்தருடைய ஊழியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லையா? கர்த்தர் ஊழியத்தை மேன்மைப்படுத்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறார். நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆமாம் ஆண்டவரே, தாவீதுடைய நாட்களில் எல்லாவற்றையும் வேண்டிய மட்டும் கொடுத்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்குன எங்கள் அன்பு தகப்பன், இந்த நாளில் உடைய பிள்ளைகளுக்காக அற்புதம் செய்யும். யாரெல்லாம் குறைவுகளோடு நிற்கிறாங்களோ எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுத்து மகிழ்ச்சியை உண்டாக்குங்க. மகிழ்ச்சியை உண்டாக்குங்க. அற்புதத்தை செய்யுங்க. நன்றி. வியாதிப்பட்ட அனைவரையும் இப்போ தொடுங்க, சுகமாக்குங்க. அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த பயம் விலகட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அத்தனை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்றைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் இப்பொழுது இறங்கட்டும் என்று உடைய ஊழியக்காரன் மன்றாடுகிறேன். என் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பெரிய காரியங்களை செய்யுங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறட்டும். எதற்காய் அழைத்தீரோ அந்த சித்தத்தை செய்து முடிக்காமல் கிருபை தாங்க. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.